உறவுகளே, நம்மளோட போட்டில் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச அழுவை மீனை ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. போட்டில் இன்றைக்கி சமையல் இதுதான், ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அடுப்பில் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் சோறு அரிசி வெந்துட்டுருக்கு. பாருங்கள் உறவுகளே, அருமையாக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. தலைப்பகுதி தான் அருமையாக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. பாக்கி பகுதிகள் துண்டுகள் எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கு. அப்புறமா ஃப்ரை பண்ண வேண்டிய பீஸுகள் 3 இருக்குது, அதையும் ஃப்ரை பண்ணிடுவாங்க. இப்போ சமையல் இப்போ நடந்துகிட்ருக்கு உறவுகளை. அப்புறமா நம்ம ஒருத்தர் உறவு வந்து செல்லாடு கட் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள் உறவுகளை, அவர் செல்லாடு கட் பண்ணிட்டு இருக்காரு. பாருங்கள், செல்லாடெல்லாம் அருமையாக கட் பண்ணி, அப்புறமா நாம் இன்னைக்கு பிடிச்ச மீன்கள் ரொம்ப குறவு தான், அதிகமான மீன்கள் எல்லாம் இல்லை, குறைவான மீன்கள் தான். 2 இந்த அழுகை மீனும் இனி ஒரு அழுகை மீன் தான் ஏற்கனவே பிடிச்சி சமையலுக்காக கொடுத்துட்டு போனோம். அதில் ஒன்று தான் சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. பாக்கி நாம் இன்னைக்கு பிடிச்ச மீன்கள் எல்லாமே அழுகை மீன்கள் தான், சின்ன சின்ன அழுகை மீன்கள் தான் இன்றைக்கி கூடுதலாக கிடச்சது. 2 பெரிய அழுகை மீன், அதில் ஒன்று இது, ஒன்று அங்கே சாப்பாடுக்காக வெந்துட்டுருக்கு. பாருங்கள் உறவுகளை, நாம் அதை ஐஸ் போட்டு கரெக்டாக கிளியர் பண்ணி வச்சுட்ருக்கோம். அதை ஐஸ் போட்டு வச்சுட்டு நாம் மீன் பிடிக்க வந்த போட்டு இருந்தால் இந்த போட்டில் தான் போய் நாம் மீன் பிடிச்சிட்டு வந்தோம். பாருங்கள் உறவுகளை, மீனெல்லாம் பிடிச்சிட்டு அதை கழுவி க்ளீன் பண்ணி போட்டை வச்சிருக்கு. இனி நாளைக்கு இந்த போட்டில் தான் போய் அழுவி மீன் பிடிக்க போகும். அப்புறமா நாம் வலையெல்லாம் போடுறதுக்கு போட்டு அந்த போட்டு வலை போடுறதுக்கு இந்த சின்ன போட்டு தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள் உறவுகளை, நம்ம இந்த போட்டை தான் வலை போடுறதுக்கு யூஸ் பண்ணோம். வலையெல்லாம் இங்கே இருக்குது. இன்னி சாயங்காலம் வலை தொழிலுக்கு போவோம். வலையெல்லாம் இங்கே இருக்குது. பாருங்கள் உறவுகளை. ஓகே உறவுகளை, பாய்.